அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணித்துக்குரிய அல்லாஹ்வின் நிறை நேசர்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், என் நபி நீங்கள் கூறுங்கள், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் நபியே நீங்கள் கூறுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாம் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்காகவே. கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தீனாரை தேடுபவர்கள் அழிந்து விட்டார்கள், திர்ஹமை தேடுபவர்கள் அழிந்து விட்டார்கள். இந்த தலைப்பில் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஹாரூன் ரஷீத் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் ஒரு முறை தன்னுடைய அரண்மனையில் அறிவிப்பு செய்கின்றார், அனைத்து என்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடியவர்களும் வாருங்கள் என்பதாக. எல்லா பணியாளர்களும் வருகின்றார்கள், அடிமைகளும் வருகின்றார்கள். அரசர் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், இந்த திர்ஹம்கள் தீனார்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அந்த அரண்மனையில் இருப்பவர்களும் அவர்களால் முடிந்த அளவுக்கு சேகரித்து கொள்கின்றார்கள். ஆனால் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நீக்ரோ பெண், கருப்பு பெண், அவள் மட்டும் எதையும் எடுக்காமல் அரசரையே பார்த்து கொண்டே இருக்கின்றாள். அரசர் அவர்கள் கேட்கின்றார்கள், உனக்கு எதுவும் தேவையில்லையா, எதுவும் எடுக்கிறது இல்லையா என்பதாக. அதற்கு அந்த பெண்மணி சொல்கின்றாள், எல்லோரும் அரசனுடைய சொத்தை, செல்வத்தை எடுக்கின்றார்கள், எனக்கு அரசன் மீது தான் ஆசை இருக்கின்றது என்பதாக சொல்கின்றார். இதை கேட்ட பிறகு, அதற்கு பிறகு அந்த அரசருக்கு அந்த பெண்மணி மீது ஒரு அக்கறையும் ஒரு அன்பும் இருந்தது. இதை மற்ற மன்னர்களெல்லாம் பார்த்து கிண்டலாக கூட பேசுவாங்க, இன்னும் ஒரு அரசர் ஒரு நீக்ரோ பெண், கருப்பு பெண்ணை அன்பு செலுத்துகின்றார் என்பதாக. அதே போல் ஒரு நேரத்திலே, ஒரு சமயத்திலே, அது எதற்காக வேண்டி அவர்கள் மீது, அந்த பெண்மணி மீது அதிகமாக அன்பு செலுத்துகின்றார்கள் என்ற விஷயத்தை விளக்குவதற்காக வேண்டி அரண்மனையிலே மன்னருக்கு மத்தியிலே அந்த அரசர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு விலை உயர்ந்த ஒரு கோப்பையை கொடுத்து இதை கீழே போட்டு உடையுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அனைத்து பணியாளர்களும் கையில் வாங்குகின்றார்கள், மற்றவருக்கு கொடுத்து விடுகின்றார்கள், யாரும் உடைக்க தயாரே இல்லை. அந்த கோப்பையை இந்த பெண்மணிக்கு கொடுக்கும் பொழுது இந்த பெண்மை கையில் எடுத்த உடனே உடைச்சிட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க, என்ன இந்த பெண்மை உடைச்சிட்டாங்களே விலை உயர்ந்த கோப்பை என்பதாக. அதற்கு அந்த பெண்மணி பதில் சொன்னாங்க, இந்த கோப்பையை உடைக்கிறதுனால அரசருடைய செல்வத்தில் ஒரு குறைவு ஏற்படலாம், ஆனால் அந்த குறைவை விட இந்த கோப்பையை நான் உடைக்கவில்லை என்று சொன்னால் அரசருடைய கட்டளையை மீறிவிட்டேன் என்ற அந்த குறை இருக்கின்றதே, அது இதைவிட அதிகமான ஒரு கண்ணிய குறைவு ஏற்படுத்தும், அவருடைய கண்ணியத்திலே குறைவு ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி அவருடைய கட்டளையை மறுத்து கண்ணியம் குறைவு ஏற்படுவதை விட இந்த கோப்பையை உடைத்து அந்த செல்வத்திலே குறைவு ஏற்படுவது இதைவிட அது சிறந்ததாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டிதான் அதை உடைத்து விட்டேன் என்பதாக சொன்னாங்க. அதே நேரத்தில் அந்த சபையில் இருக்கவங்க எல்லாரும் விளங்கி கொண்டாங்க, இந்த பெண் மீது எதற்காக வேண்டி அரசர் அதிகமாக கவனம் செலுத்துகின்றார் என்பதாக. அரசருடைய கட்டளை வந்துவிட்டது, உடனே நிறைவேற்றி விட்டார். இந்த விஷயம் எப்படி அந்த அரசருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ அதே போல் அல்லாஹுடைய ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்று தெரிந்தால் அதை உடனே நிறைவேற்றி விட வேண்டும். இதை கொண்டுதான் அல்லாஹும் நம்மை பொருந்தி கொள்வான். அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் எல்லா நிலைகளையும் நிறைவேற்ற வேண்டும். நமக்கு விளங்கிவிட்டாலும் சரி, விளங்கவில்லை என்று சொன்னாலும் சரி, அதனால் உலகத்துடைய சில நேரங்களிலே உலகத்தை அடைய விஷயத்திலே குறைவு ஏற்பட்டாலும் சரி, அதனால் உலகத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டாலும் சரி, அந்த நஷ்டத்தை சகித்து கொள்வது அல்லாஹுடைய கட்டளையை உடைப்பதை காட்டிலும் சிறந்ததாக இருக்கின்றது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை கட்டளை நிறைவேற்றுவதன் மூலமாக செழிப்பாகவும் ஆக்குவான். வெற்றியான வாழ்க்கையும் அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அமல் செய்ய தௌஃபீகை தந்து கிருபை செய்திருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.